Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவன் மீதே நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் நாதாக்கள் மீதும் நல்லவர்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இன்று வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றும் இன்று நிலவட்டுமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு சில வார்த்தைகளை உங்கள் சிந்தனைக்கு எடுத்து சொல்ல நான் இன்று வந்துள்ளேன். ஒரு முஸ்லிமின் இஸ்லாம் சீரடைவது தொழுகை, நோன்பு, ஹஜ் போன்ற வணக்கங்களை கொண்டு மட்டுமல்ல, மாறாக இஸ்லாமிய வழிகாட்டுதல்படி தன்னை அவன் தூய்மைப்படுத்திக் கொள்வதன் மூலமே சீரடைகிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மறுமை நாளில் 3 நபர்களுடன் நான் வாதிடுவேன். என் பெயர் கொண்டு சத்தியம் செய்த பின் மோசடி செய்பவன், சுதந்திரமான ஒருவரை அடிமை என கூறி அவரின் கிரயத்தை சாப்பிட்டவன், தனது வேலைக்காக கூலிக்காரரை அமைத்து வேலை முழுவதும் வாங்கிக் கொண்டு கூலி கொடுக்காதவன். இம்மூன்று நபர்களுக்கு எதிராக யா அல்லாஹ் இவர்களை நரகத்திற்கு அனுப்பு என்று நபி அவர்கள் சொல்வார்கள் என்றால் அந்த பாவம் எவ்வளவு மோசமானது என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அடியான் செய்த குறையை மற்றொரு அடியான் மறைத்தால் நாளை மறுமையில் அவன் செய்த குறையை அல்லாஹ் மறுமை நாளில் மறைக்கிறான். அருமையானவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நமக்கு நேரமே போகலன்னா நம்ம செய்யும் முதல் காரியமே போனிலோ அல்லது நேரிலோ அடுத்தவர்களின் குறையை தான் மணிக்கணக்கில் பேசுகிறோம். எப்போ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நமது பக்கத்து தெருவுல ஒருவனுடைய மேட்டர் எனக்கும் வந்து தெரியும், அது மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு, அவன் மூன்று காட்ட முடியாது என்று அடுத்தவர்களின் குறையை மறைக்காமல் அனைவரிடையும் பகிரங்கப்படுத்தும் நமது நிலை நாளை என்னவாகும் என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடமிருந்து 3 குணங்களை எதிர்பார்க்கிறான், 3 குணங்களை வெறுக்கிறான். அல்லாஹ் விரும்பும் 3 குணங்கள்: அல்லாஹ்வையே நீங்கள் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வின் கைக்கு நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத 3 குணங்கள்: அவரப்படி இவ்வாறு சொல்லப்பட்டது என்று போன்ற வதந்திகளில் ஈடுபடுவது, அதிகமாக கேள்வி கேட்பது, செல்வத்தை வீணடிப்பது. மதிப்பிற்குரியவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த 6 குணத்தில் அல்லாஹ்வுக்கு பிடித்த குணம் நம்மிடம் எத்தனை இருக்கும், பிடிக்காத குணம் நம்மிடம் எத்தனை இருக்கும் என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடித்த குணம் நம்மிடம் இருக்கோ இல்லையோ, ஆனா அல்லாஹ்வுக்கு பிடிக்காத அந்த 3 குணங்கள், அதாவது வதந்திகளை பரப்புவது, அதிகமாக கேள்வி கேட்பது, செல்வத்தை வீணடிப்பது, இன்று நம்மில் அதிகம் நிறைந்து இருக்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவன் பொய்யன் என்பதற்கு அடையாளமாக எதை கூறினார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவன் பொய்யன் என்பதற்கு அடையாளமாக அவன் பிறரிடம் கேட்டதை எல்லாம் பேசுவதே போதுமாகும் என்றார்கள். அதாவது தன் காதில் கேட்டதையெல்லாம் அடுத்தவங்க கிட்ட போய் சொல்வது என்பது அவன் ஒரு பொய்யன் என்பதின் அடையாளம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். பொழுதுபோக்கிற்காக அடுத்தவர்களின் கதை பேசும் அனைவரும் இவ்விஷயத்தை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், 3 நபர்களுடன் மறுமை நாளில் அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களுக்கு நோவினை அளிக்கும் வேதனையும் இருக்கிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை கூறினார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, இத்தகையவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள், நஷ்டப்பட்டு விட்டார்கள், அவர்கள் யார் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கீழாடை கரண்டை கால்
காலுக்கு கீழே இழுத்து செல்பவன், செய்த தர்மத்தை சொல்லி காட்டுபவன், பொய் சத்தியம் செய்து கொள்வதை நிற்பவன். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத 3 குணங்களை சுட்டி காட்டியுள்ளார்கள். முதலாவது பெருமைக்காக ஆடை அணிவது, இரண்டாவது செய்த தர்மத்தை சொல்லி காட்டுவது, மூன்றாவது பொய் சத்தியம் செய்து பொருட்களை நிற்பது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சமீபத்தில் கொரோனா நோய் தாக்கி உலகில் எத்தனையோ பேர்கள் கொத்து கொத்தாக இறந்து போனார்கள். அந்த நேரத்தில் பலரும் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார்கள். அந்த நேரத்தில் சில பேர் 2 வாழைப்பழத்தை 8 பேர் சார்ந்து கொடுத்து அதை பேஸ்புக் வாட்ஸ்அப் வழியாக பகிர்ந்தார்கள். இவ்விஷயம் எவ்வளவு வேதனைக்குரியது என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று உலகில் வந்திருக்கும் வியாதிகளில் வீட்டு சுகருக்கு அடுத்து வந்திருக்கும் வியாதி என்னவென்றால் செல்ஃபி வியாதி தான். இதை ஃபேஷன் என்று சொல்வதை விட வியாதி என்று சொல்வதுதான் பொருத்தமான சொல்லாகும். முடிஞ்சா செல்ஃபி, நிமிர்ந்தா செல்ஃபி, படுத்தா செல்ஃபி, அந்த வரிசையில் தர்மத்தையும் செல்ஃபி போடும் பழக்கம் இன்று அதிகம் நிறைந்து வருகிறது. அப்படிப்பட்டவர்கள் இந்த ஹதீஸை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நம்மில் முதியோருக்கு மரியாதை காட்டாதவனும் சிறியோருக்கு இரக்கம் காட்டிடாதவனும் என் அறிஞரின் உம்மத்தை அறிந்திராதவன் என் உம்மத்தை சேர்ந்தவன் அல்ல என்றார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ சொன்னார்களோ அப்படியே வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த ஹஜ்ரத் அவர்களுக்கும் ஜமாதார்களுக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.